சம்பளம் வாங்கினது அந்த காலத்தை கேட்டுருக்கேன். பாரு மச்சான், உன் தங்கச்சி செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மச்சான். ஏன்னு கேட்டால் இந்த வீட்டில் பொம்பளையாகவும் இருக்கிறாட்டங்க மச்சான். நான் இது வெளியே எப்படி சொல்கிறதுன்னு இருக்குது. சம்பளத்தை வீட்டுக்கு ஒரு செலவு வாங்கி போகிறதுக்கு இல்லை, எல்லாமே அப்படியே செலவு பண்ணிடுறேன். ஆடம்பரமான புடவை எடுக்கிறது, அது எடுக்கிறது, டூர் போகிறது, கசான்னு அவளுக்கு செலவு பண்ணுறது, இவளுக்கு செலவு பண்ணுறதுன்னு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணுறேன். நானும் ஓவர் டைம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து போட்டு சலிச்சு போச்சு மச்சான். என்ன செய்யறது? இன்னைக்கு யோசனை என்ன மச்சான் பண்றது? அன்னைக்கே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணிக்கணும் மச்சான். மச்சான் கேட்டிருக்கலாம், அன்னைக்கு எங்க அப்பாவை உங்க அப்பா என் மாவு மேல இருந்து ஊட்ட எழுதி வச்சா தான் இந்த உனக்கு பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னாரு. சரி, அது கோவப்பட்டு எங்க அப்பா உன் தங்கச்சிக்கு எழுதி வச்சுட்டாரு. நாளைக்கு நான் அதை இதை கேட்டு கடைசியில் ஊட்ட விட்டு வெளியே போயான்னு நான் எங்க மச்சான் போவேன்? அதுக்கு தான் அவளா பார்த்து திருந்த மாட்டாளான்னு தான் மச்சான் நான் இவ்வளவு நாள்